إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு குடும்ப அமைப்பை கட்டி எழுப்புவதில் என்னென்ன காரணங்கள் எல்லாம் துணையாக இருக்குமோ அவைகளை எல்லாம் நமக்கு மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் குடும்பத்துக்குள்ள பொறுப்புகளில் யார் யாருக்கு செலவுகள் செய்ய வேண்டும், அந்த செலவுகள் யார் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் அவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய செல்வங்களை, நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்களை, பொருளாதாரங்களை நாம் யாருக்கு செலவு செய்ய வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். நபியே, அவர்கள் உங்களிடத்தில் யாருக்கு எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின், நன்மைக்குரிய எந்த வழிகளிலும் நீங்கள் செலவு செய்தால் அதற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நன்மை என்று சொல்லப்பட்ட எந்த வழிகளிலெல்லாம் நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்வத்தில் நீங்கள் யாருக்கு முதலில் செலவு செய்ய வேண்டும் என்றால் பலில் வாலிதைன், உங்களை பெற்றெடுத்த தாயும் தகப்பனுக்கும் தான் நீங்கள் முதலில் செலவு செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவுகள், சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள், அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக வல் யதாமா வல் மசாக்கீன், சமுதாயத்திலே மிகவும் நொந்து போன கூட்டமான ஏழைகள், எளியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு அடுத்ததாக தந்தையை இழந்து விட்டு அனாதைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், அதிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு நன்மையை தருகிறான். வப்ன ஸபீல், வழிப்போக்கர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், அவர்கள் தங்களுடைய ஒரு பயணத்துக்காக போய் எல்லாவற்றையும் இழந்து எப்படி எங்கே போவது என்று தெரியாமல் திக்குமுக்காடி இருக்கக்கூடிய அந்த வழிப்போக்கர்களுக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள்.
வமா தஃஅலூ மின் கைரின், நன்மையான எந்த வழிகளில் நீங்கள் செயல்பட்டாலும் அதற்கான நன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஃபைனல்லாஹ பிஹி அலீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இது சூரா பக்ராவுடைய 215வது வசனம். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் ஒருவன் தன்னுடைய செல்வத்தை பெருக்குகிற போது, பொருளாதாரத்தை அவன் தேடுகிற போது, அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முன்னேறி வருகிற போது, அவனுடைய பணத்துக்கு மூல சொந்தக்காரர்கள் யார் என்பதை பொதுவாக புரிந்து கொள்வதில்லை. தாய் தகப்பன் நம்மளை வளர்த்திருக்கிறார்கள், எனவே நாம் இன்றை சம்பாதித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்று பொதுவாக பிள்ளைகள் புரிகிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் மீது அல்லாஹ் தஆலா கட்டாய கடமையாக சுமத்திய ஒன்றுதான், நீ உன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் செலவழிப்பது உன் மீது கட்டாய கடமை என்று சொல்வதை நிறைய பிள்ளைகள் மறந்து விட்டார்கள். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் ஏழைகளாகவும் இருக்கலாம், கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களை கவனிப்பது, பராமரிப்பது, அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவது பிள்ளைகள் மீது உள்ள கடமை. அதை அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு வார்த்தையில் சொல்லுகிற போது, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்கள் விடயத்தில் நீங்கள் இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு பரந்த கருத்தை தரக்கூடிய ஒரு சொல். இஹ்சான் என்று சொல்லுகிற போது அது நிறைய கருத்துக்களை தரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உங்களால் நல்லுபகாரம் செய்ய முடியுமோ, உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கு எந்த வழிகளெல்லாம் நீங்கள் நன்மைகளை நாட முடியுமோ, உங்களை பெற்றெடுத்த தாயின் தகப்பனுக்கு மனநோகாத அடிப்படையில் எப்படியெல்லாம் உங்களால் செலவு செய்ய முடியுமோ, பராமரிக்க முடியுமோ, அத்தனையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொல்லின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். நம்மளை சின்ன வயதில் பெற்றெடுத்த காலம் முதல், ஏன் தாய் தன் கருவறையிலே நம்மளை சுமக்கின்ற காலம் முதல், நாம் நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் சுகதேகியாக பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்போது தாயினுடைய கருவறையில் கரு தரித்து விட்டது என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ, அந்த நிமிடத்திலிருந்து ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய அந்த பிள்ளைக்காக செலவு செய்கின்ற நேரத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு செலவு என்பது வளர்ந்தவர்களுக்கு நன்றாக புரியும். ஒரு தாயன் கருவறையில் தன் பிள்ளையை சுகதேகியாக பெற்றெடுக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தாய் சிரமத்துக்கு மேல் சிரமங்களை தாங்கி கொண்டு எதையெல்லாம் நல்ல உணவாக உண்ண முடியுமோ அதையெல்லாம் அவள் பணம் கொடுத்து வாங்கி, கணவன் அதற்கு முழு துணையாக இருந்து தேவையான மருந்துகளையும் விட்டமின்களையும் புரத சத்துகளையும் உண்டு அவனை ஒரு ஆரோக்கியம் உள்ள சுகாதாரம் உள்ள நல்ல பிள்ளையாக இந்த பெற்றெடுக்கிற வரைக்கும் 10 மாதம் ஒரு தாய் அதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறாள். தந்தை அதற்காக இரவு பகலாக உழைக்கிறார். பிறந்ததற்கு பின்னால் அந்த குழந்தையை இனி வளர்ப்பதற்காக வேண்டி தந்தை தன்னுடைய நேரங்களில் 3/2 பகுதி அந்த பிள்ளைக்காக செலவு செய்கிறார். அந்த பிள்ளை அழாமல் இருப்பதற்காக வேண்டி சிரித்த முகத்தோடு எப்போது பார்த்தாலும் சந்தோஷமாக சிரித்ததோடு ஓடோடி வர வேண்டும் என்பதற்கு அந்த ஒரு சின்ன புன்னகைக்காக வேண்டி தந்தை தன் காலம் முழுவதும் இந்த பிள்ளைக்காக செலவு செய்கிறார். அதற்காக வேண்டி அவர் இரத்தம் சிந்துகிறார். தன்னுடைய வியர்வையை அதற்காக அவர் கொட்டுகிறார். இது ஒரு காலம் வரைக்கும் அல்ல. அந்த பிள்ளை படிப்படியாக வளர்ந்து ஆளாகி பாடசாலை பருவம் போய் பிறகு அவன் அதைக்கும் தாண்டி படிக்கின்ற ஒரு பருவத்தை அடைந்து பிறகு அவன் திருமணம் முடிக்கின்ற அந்த பாரம் வரைக்கும் சுமார் 20-25 வருடம் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை முதுகின் மீது தோளின் மீது அவர்களுடைய நெஞ்சின் மீது சுமந்தவர்களாகத்தான் வளர்க்கிறார்கள். இந்த வளர்ப்பு என்பது மிக சாதாரணமான ஒரு அற்பமான வளர்ப்பு கிடையாது. மிகப்பெரிய தியாகத்தோடு வளர்த்தார்கள். திருமணம் முடிக்கிற அந்த பருவம் வரைக்கும் அவனுக்கு எதெல்லாம் தேவையோ அதை பார்த்து கண்ணும் கருத்துமாக வளர்த்து அவனை ஆளாக்கி விட்டார்கள். அவனை படித்தவனாக, எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியுடையவனாக, நல்ல பண்பாடு உள்ளவனாக, 4 பேர் நல்ல பிள்ளை என்று சொல்லுகின்ற வகையில் அவர்கள் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட முடியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள். சில போது அவன் சுகம் இல்லாமல் போனால் தங்களுடைய சுகத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். இரவு பகலாக கண் விழித்து அவனை பார்ப்பார்கள். அதை எப்படியும் சொல்லி முடிக்க முடியாது அவர்கள் செய்கிற தியாகத்தை. அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிள்ளையை கொண்டு வந்து விடுகிற வரைக்கும் சுமார் 25 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில் அரைப்பகுதியை பிள்ளைக்காகத்தான் செலவிடுகிறார்கள்.
எப்போ ஒருவர் கல்யாணம் முடிக்கிறார் என்றால், ஒரு 25 வயதில் ஒருவர் கல்யாணம் முடிக்கிறார் என்றால் அவருக்கு பிள்ளை கிடைக்கிறது 26ஆம் வருடம் என்று சொன்னால், அவருடைய 50 வருடம் 60 வருடம் வரைக்கும் பிள்ளைக்காகத்தான் நீ வாழப் போகிறார். பிள்ளைக்காக சொத்து சேர்க்க வேண்டும், பிள்ளைக்காக வீடு கட்ட வேண்டும், பிள்ளைக்காக ஒரு வாகனம் எடுத்து கொடுக்க வேண்டும், என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறார். கடன் பட்டாவது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு வருவதற்காக வேண்டி தாயும் தகப்பனும் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். நமக்கு அது எந்த வகையிலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவங்களுடைய இரத்தத்தை தான் அவர்கள் பாலாக ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். இப்படி நாம கொஞ்சம் ஒரு பக்கமாக உட்கார்ந்து தன் தாயின் தகப்பனை பற்றி நாம சிந்தித்தால் நிறைய செய்தியை படிக்க முடியும். அப்படி பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் திருமணம் முடித்து பிறகு அவர்கள் வளர்ந்து ஆளாகி அந்த ஒரு பொருளாதாரத்தை அவர்கள் கையில் எடுக்கிற போது இப்போ அவர்களுக்குள்ள முழுமையான கடமை அல்லாஹ் சுமத்துகிறான். வலில் வாலிதை, உன் தாயும் தகப்பனையும் பாதுகாப்பது அவனுடைய முதல் பொறுப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் அவன் கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு உண்ண கொடுப்பதிலிருந்து, அவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பதிலிருந்து, அவர்களுடைய தூக்கத்தை கவனிப்பதிலிருந்து, அவர்களுக்கு அமைதியை கொடுப்பதிலிருந்து, அவர்களுக்கு நிம்மதியை வழங்குவதிலிருந்து, அவர்களுக்கு சந்தோஷமான நிலையை ஏற்படுத்துவதிலிருந்து, அமைதியாக அவர்கள் கண்மூடுகின்ற வரைக்கும் இந்த பிள்ளை அவனுடைய கடமையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயின் தகப்பனுடைய திருப்பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்றார்கள். எந்த பிள்ளை தன் தாய் தன்னை நல்ல முறையில் புரிந்து கொண்ட நிலையில் திருப்தியான நிலையில் மரணித்தார் என்ற ஒரு பிள்ளை சொல்லுகிறானோ, தன்னுடைய தந்தை என்னை திருப்தியா கொண்ட நிலையில தான் வஃபாத்தானார் என்று எந்த பிள்ளை சொல்கிறானோ அவன் நிச்சயமாக பாக்கியம் பெற்றவன். எந்த பிள்ளை தன் தாயும் தகப்பன் தன் மீது கோபப்பட்டவர்களாக மனவர்த்தத்தோடு கவலையோடு அமைதி இல்லாமல் கடைசி நேரத்தில் வாழ்ந்து மௌத்தா போறான் நினைக்கிறான், அவன் உண்மையாக துப்பாக்கிய முடியவன். பெற்றோர்களுடைய கோபத்திலே தான் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் இஸ்லாம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க, உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற பட்டியலிட்ட இஸ்லாம் அல்லாஹ் பட்டியலிட்டுகிற போது அதன் முதல் உரிமையாக தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ற பட்டியலை தான் அல்லாஹ் தஆலா விடுகிறான். எனவே நாங்கள் சில நேரம் வளர்ந்த ஆளாயின பிறகு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரோடு சேர்ந்து எங்கெங்க எல்லாம் போவதற்கு எப்படி எல்லாமோ நாங்கள் செலவு செய்கிறோம். ஏன்னா நமக்கு இப்ப காசு புழக்கத்துக்கு வந்து விட்டது. இப்ப நம்முடைய கையில காசு எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. போன்ல டிஜிட்டல் அடிச்சா ஒரு 2 பட்டன் நசுக்கினா உடனே பேங்க்ல சல்லி வேடக்கூடிய அளவுக்கு காலம் மாறி போயிருக்கிறது. அப்ப இந்த செலவழிப்புகளை கூடுதலாக அந்த வாலிபத்தை அடைந்த பிறகு அவர்களுடைய சக தோழர்களோடு நண்பர்களோடு ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து செலவழிப்பதில் அதிகமானவர்கள் நேரம் காலம் கழிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதிகமாக நேரங்காலம் கழிக்க வேண்டியவர்கள் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் மட்டும்தான். இந்த செலவுகள் எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் ஒரு முறை யோசித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மிம்பர்ல இருந்து ஒரு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல செலவழிப்பதற்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது சொன்னார்கள், இப்தா பிமன் தஊல், உன் குடும்பத்திலிருந்து நீ செலவு செய்வதை ஆரம்பித்துக் கொள். உன் செலவை குடும்பத்திலிருந்து தான் நீ செலவு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கக்கூடிய முதல் பகுதி உம்முக்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உன்னுடைய தாய்க்கு தான் நீ முதலில் செலவழிக்க வேண்டும். வ அபாக்க, உன்னுடைய தந்தைக்கு நீ செலவு செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வாப்பா அம்மா பசியில இருந்தா பட்டினி இருந்தா நீங்க அதற்காக பிச்சை எடுத்தாலும் இஸ்லாத்துல உங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனா அவங்கள பசியில போட்டுட்டு நீங்க வயிறார சாப்பிடக்கூடாது. வாப்பா அம்மாவுக்கு மருத்துவம் செய்வதற்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா நீங்க பிச்சை கேட்டாலும் அதுல தப்பு கிடையாது இஸ்லாத்திலே. அவருக்காக கேட்டுத்தான் ஆகணும். அவங்களோட கண்ணீர் இந்த பூமியில விழக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்போ பார்த்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் வாப்பா உம்மா என்ற முகத்தை பார்த்தா சந்தோஷம் அடைவார்களே என்ற நிலைமைக்கு பிள்ளைகள் ஆளாக வேண்டும். அந்த திருப்தி போதும். இந்த உலகத்துல நீங்க மௌத்தாகிற வரைக்கும் கிடைக்கிற திருப்தி அது போதும் சகோதரர்களே. நாம பெரிய அளவில் வாகனங்களை வைத்து ஓட வேண்டும், பெரிய அளவில் வீடுகளை கட்டி வாழ வேண்டும் என்பதை விட என் தாயின் தகப்பன் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு புன்முறுவல் பூக்கிறார்களே, அதை விட உலகத்துல செல்வம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு புன்முறுவல் போதும் சகோதரர்களே. உங்களோட ஹயாத் முடிகிற வரைக்கும் அது போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் தாய்க்கு செலவழியும் தந்தைக்கு செலவழின்னு சொன்னார்கள்.
அவர்கள் உங்களுக்கு செலவழிக்கிற போது எண்ணி எண்ணி பார்த்து செலவு செய்யவில்லையே. இப்போ அவங்க ஒரு காலத்தை அடைந்து இருக்கிறார்கள். இனி அவர்களால் தொழிலுக்கு போக முடியாது. ஆரம்ப காலத்திலே அவர்கள் கஷ்டப்பட்டது போற இரவு பகலாக கஷ்டப்பட முடியாது. இப்போ ஓய்வுக்கு ஆளாகி அவர்கள் வயது அவர்களுக்கு பிரச்சனை ஆகிறது. பல நோய்களுக்கு அவர்கள் ஆளாகுவார்கள். அந்த நோய்களுக்கெல்லாம் கணக்கு பார்த்து நாம் மருத்துவம் செய்யக்கூடாது. அவர்கள் எந்த வகையிலெல்லாம் நிம்மதியை கொடுத்து அந்த நோய்க்கு மருந்து செய்ய முடியுமோ அவ்வளவு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறார் நானா பார்க்கட்டும், தாத்தா இருக்கிறார், தாத்தா பார்க்கறது, தம்பி இருக்கிறார், தம்பி பார்க்கற வண்டி. இது ஹோல்சேல் வியாபாரம் அல்ல. தாயின் தகப்பனை நாங்கள் பங்கு போட்டு கொடுப்பது குடும்பத்திலே. நாம எப்படி அதை பார்க்கணும் சொன்னா, உனக்கு எல்லாரும் விட்டுட்டு போ, நான் பார்க்கிறேன், கடைசி வரைக்கும் பார்க்க. என் உமா எனக்கிட்டதா, என்னுடைய பாப்பா எனக்கிட்டதா, நான் பார்க்கிறேன், நீங்க எல்லாம் ஓரமாகி போங்க என்று போட்டி போடுற அளவுக்கு அந்த பிள்ளைகள் மாறணும் அவர்களே. அவன்கிட்ட கொடுக்கிறது, இவன்கிட்ட கொடுக்கிறது, அவ பார்க்கட்டும், இவ பார்க்கட்டும் என்பதெல்லாம் ஒரு பிள்ளைக்குரிய அழகான பண்பு அல்ல அது. பெருநாள் தினம் வந்தாலும் 4 பிள்ளைகள் இருந்தா 3 பிள்ளைகள் தான், 3 பிள்ளைகள் இருந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு உடுப்படுத்தி வாங்கி கொடுக்கும். நோய்வாய்ப்பட்டால் 4 பேர் உண்டா வந்து சேர்ந்துதான் அவர்களுக்கு அந்த மருத்துவத்துக்கான வாய்ப்புகளை தேடணும். எல்லாத்திலும் அந்த பிள்ளைகளுடைய அந்த ஒற்றுமை தான் கடைசி நேரத்தில் பெற்றோர்கள் பார்ப்பார்கள். நாம் பெற்றெடுத்த பிள்ளை இப்படி ஒத்துமையாக வந்து நம்மளோடு இருக்கிறார்கள், அந்த திருப்தியோடு அவர்கள் மூச்சு முடிய வேண்டும் என்றுதான் சகோதரர்களை நாம் பார்க்க வேண்டும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் உன் தாய் உன் தந்தை என்று சொன்னதற்கு பின்னால் அடுத்து சொன்னார்கள், உன்னோடு கூட பிறந்த சகோதரி இருந்தால் அவளுக்கு செலவு செய், உன்னோடு கூட பிறந்த சகோதரன் இருந்தால் அவளுக்கு செலவு செய் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சும்மா அது நாக்க என்றார்கள். பிறகு அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் நெருக்கமாக வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நானா பிசினஸ் விழுந்திருந்தா, தம்பி விழுந்திருந்தா, பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்ட குடும்பம் தூக்கி விடணும் என்றாங்க ரசூல்லா. இது எவ்வளவு அழகான செய்தி என்று பாருங்க. அவன் ஏதோ ஒரு வகையில் அவன் நஷ்டப்பட்டு போன நஷ்டத்துல விட்டுடாத, அவன் தூக்கி விட பாருங்க. அவன் வியாபாரத்துல, அவன தொழில் இல்ல, அவனை வாழ வைப்பதில்ல, அவன குடும்பம் எல்லாம் ஒரு இரத்த உறவுகள் தானே. ரசூலா சொல்கிறார்கள், அடுத்தடுத்து பார்த்து கொண்டு செலவு செய்யுங்க என்கிறார்கள். இது அந்த குடும்ப கட்டமைப்பு உடையாமல் இருப்பதற்கும் சிதறுண்டு போகாமல் இருப்பதற்கும் அவர்களுக்குள்ளே அந்த உறவு அந்த இரத்த பாசம் நிலையாக நிற்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய வழிகள் சகோதரர்களே. ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் சொல்றார், யா ரசூலுல்லாஹ் இன்னலி மாலன் வ வலதா, எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பாப்பா வந்து எனக்கு தேவை இருக்கிறது பணம் கேட்கிறார் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், ஆனாலும் இன்ன வாலிதி யஹ்தாஜு மாலி, ஆனா இந்த வாப்பாவுக்கு இந்த செல்வம் தேவையாக இருக்கிறது, நான் என்ன செய்வது யா ரசூலுல்லாஹ் அப்படி என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்த வ மாலுக லிவாலிதைக், நீயும் உன்னுடைய சொத்து உன்னுடைய வாப்பா உம்மாக்கு தான் சொந்தமானதுன்னு சொன்னார். அது உனக்கு சொந்தம் இல்லை, நீ உன்னுடைய வாப்பா உமாக்கு சொந்தமானவன், நீ சம்பாதித்த சொத்து உன்னுடைய வாப்பா உமாக்கு சொந்தமானது. ஒருவர் சம்பாதிப்பதில் மிக தூய்மையான சம்பாதிப்பு அவருடைய பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்ததுதான். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் சம்பாதித்த சம்பாத்தியத்திலேயே மிக சிறந்த சம்பாத்தியம் அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைகள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள், என்னை ஃபகுலு மின் கஸ்பி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் சகோதரர்களே. சில போது குடும்பம் திருமணம் முடித்து வாழ்கின்ற காலத்துல மனைவி அல்லது மருமகன் அப்படி ஒரு சில பிரச்சனை வரும். என்ன வாப்பாக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க, உமாவுக்கே கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அகப்படக்கூடாது. அது ஒரு பெண்ணும் சொல்லக்கூடாது, மனைவி என்று வரக்கிறவரும் சொல்லக்கூடாது, அல்லது கணவன் என்று போகிறவரும் சொல்லக்கூடாது. மனைவிக்கு அவளுக்கு அவளுடைய வாப்பா உமான்னு ஒருத்தர் இருக்கிறாரே, அவளுக்கும் அந்த கடமை இருக்கிறது. இந்த வாப்பா உமா நான் கஷ்டப்படாம என்ன வீட்டை வச்சு பார்க்கட்டுமா, என் உமா அப்ப என்னோட கடைசி வரை இருக்கட்டுமா ஒரு மனைவி விரும்புவாளா மாட்டாளா? எப்படி நான் என் தாயின் தகப்பன் கடைசி வரை என்னோடு இருந்து மரணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதே போல அந்த மனைவியும் விருப்பத்தானே செய்வாள். என் உம்மா என்னை கஷ்டப்பட்டு, ஒரு ஆணை வளர்ப்பதை விட பெண்ணை வளர்ப்பது கஷ்டம், அப்படி வளர்த்து அவங்க உங்களுக்கு தந்திருக்கிறார்கள், மனைவியாக உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மனைவி விரும்புகிறாள், என் பாப்பாவும் என் உம்மாவும் என்னோடு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று அந்த மனைவி விரும்புகிறாள் என்றால் உங்களால் அந்த வாய்ப்பு வசதி இருக்கிற போது அதுக்கு இடம் கொடுங்கள் சகோதரர்களே. அதே நேரம் ஏன் பாப்பாவுக்கு இவ்வளவு செலவழிக்கணும், ஏன் உம்மாவுக்கு செலவழிக்கணும் அவளை நீங்க ஓரம் கட்டுவது உங்களுக்கு இஸ்லாத்துல எந்த தப்புமே கிடையாது. அப்படி யாரும் யோசிக்கவும் கூடாது.
உம்மாக்கெல்லாம் வாப்பாக்கெல்லாம் கணக்கு பார்த்து கொடுக்கணும் என்று மனைவியிடத்துல கணவன் அடிமையாகவும் கூடாது. அதே நேரம் மனைவி தன் தாயையும் தகப்பனையும் பார்க்கணும் இடத்துல இந்த கணவனும் அதற்கு இடைஞ்சலாகவும் இருக்கக்கூடாது. இது குடும்பம் சகோதரர்களே, இது குடும்பம். இந்த உறவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பாருங்கள், லா யஜ்ஸி வலதுன் வாலிதன் இல்லா யஜிதுஹு மம்லூக்கா. உங்களுடைய தந்தை அடிமையாக பிடிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுடைய தந்தை அடிமையாக பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் பிள்ளையுடைய கடமை அவரை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த காலத்தை பொறுத்தவரை சுதந்திரமாக போகக்கூடிய ஒரு மனிதனை பிடித்து கூட அடிமையாக்கி கொள்வார்கள். அந்த காலத்தில் இருந்த ஒரு முறை தானே. அல்லது யுத்த காலத்திலே அடிமையாக பிடித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உன் தந்தை ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்ட நிலையில் அவர் இருந்தால் அவரை நீ எப்படியாவது விலை கொடுத்து வாங்கி அவர் விடுதலை செய்ய என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். தந்தை அடிமையாக இருப்பது அவமானம். நீ சுதந்திரமாக இருக்கிற போதும் தந்தை அடிமையாக இருப்பது என்பது அவமானம். எப்போதுமே தாயும் தகப்பனையும் அவமானத்தை உள்ளாக்க கூட இடம் கொடுக்க கூடாது. அவர்கள் அந்த அவமானத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உன் தந்தையை விடுதலை செய்வதுதான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சார், இந்த அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் நம்முடைய செலவழிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் முன்னுரிமை பெறுவது, அதிக முன்னுரிமை பெறுவது, முதலிடம் பெறுவது எங்களை பெற்றெடுத்த தாயின் தகப்பனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தில் இரண்டாவதாக சொல்கிறான், முதலாவது வாலிதைன் பெற்றோர்கள் உங்களுடைய செலவுக்கு தகுதியானவர்கள் என்று சொன்னதற்கு பின்னால் இரண்டாவதாக சொல்கிறான் உங்கள் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவுகள், சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள், அவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய குடும்பத்திலையும் இருப்பார்கள், மாமா முறையில் அல்லது சின்னப்பா சாச்சா சாட்சி முறையில் எல்லாம் இரத்த உறவுகளோடு வரக்கூடிய நெருங்கிய உறவுகள் தானே. அவர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். அவர்கள் சில நேரம் சாப்பிடாமல் இருப்பது செலவு செய்வது என்பது வேறு. சில நேரம் அவர்களுடைய பிள்ளைகள், சாச்சாவுடைய பிள்ளைகள், மாமாவுடைய பிள்ளைகள், சின்னப்பாவுடைய பிள்ளைகள், உங்களோட தங்கச்சிமாரோட பிள்ளைகள், பாப்பா நானா தம்பிமார்களோட பிள்ளைகள், பெரியப்பாமார்கள், இப்படி எல்லாம் குடும்ப உறவுகள் தானே. இந்த உறவுகள் ஏழ்மையில போய் அவங்க கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று பார்த்தா இந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேர வேண்டும். அந்த குடும்ப உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, உதாரணமா எங்க பெரியப்பாட குடும்பம் இப்படி கஷ்டப்படுகிறது, அவங்களோட பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் நாங்கள் கொண்டு வர வேண்டும், நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த உறவுகள் ஒன்று சேர வேண்டும். சகோதரர்களே, அவர்களை விட முடியாது. ஏன்னா நம்முடைய உறவுகள், அவர்கள் குடும்பம் அவர்களை கவனிக்காது விட்டால் புறத்தியார் தான் கவனிக்க வேண்டியவர். அது அந்த குடும்பத்துக்கு நல்லதல்ல சகோதரர்களே. நம்முடைய குடும்பத்துல ஒருவர் புறத்தியார் இடத்துல பிறர் ஒருவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றான்னு கேட்பது, நல்லா இருக்கிறீங்களா அப்படியான்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்முடைய ஒரு சின்ன பங்காவது அந்த குடும்ப உறவு கொடுக்க முடியுமாக இருந்தால், அது பெரியப்பாட குடும்பமோ அல்லது பிள்ளைகளோ அல்லது உம்மட குடும்பத்தை சார்ந்தவங்களோ அல்லது நாணமாவங்கிற சொந்தத்தில் வரக்கூடிய உறவுகளோ, அந்த குடும்ப கட்டமைப்பு கட்டி எழுப்புவது என்பது இப்படித்தான் சகோதரர்கள் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அந்த உறவுகளை கவனிக்க வேண்டும், அவருடைய அடிப்படையான தேவைகளை கவனிக்க வேண்டும். ஒரு குடும்பம் நல்ல நிலைக்கு ஆளாகிற போது மற்ற எல்லா குடும்பத்துக்கும் அது முன்னுதாரணமாகவும் இருக்க வேண்டும். அதே போல ஒரு குடும்பம் விழுகிறது, கஷ்டத்திலே விழுகிறது, ஏழ்மையில் விழுகிறது, சில நேரம் அவர்களுடைய குடும்பத்தில் சில மிஸ்கீன்கள் இருப்பார்கள், அல்லது யத்தீம்கள் இருப்பார்கள், அல்லது விதவைகள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் பார்த்து விட்டு போகிறார். விதவை இருந்தால்
அவளுடைய அடுத்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்து கொடுக்கலாம் என்று குடும்பம் ஒன்று சேர்ந்து யோசிக்க வேண்டும். ஒரு எத்தீம் இருந்தால் அந்த பிள்ளையை அடுத்த கட்டத்துக்கு நாம் எப்படி கொண்டு போகலாம் என்று குடும்பம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து யோசிக்க வேண்டும். அதற்காக வேண்டிய அவர் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், அவர்களை கட்டியெழுப்பதற்கான வழிகளை செய்யலாம். நாம சொகுசா வாழ்ந்துட்டு குடும்பத்தை விட்டு போகுது என்பதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தரல சகோதரர்களே, நீங்க புரிந்துக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலத்து ரஹம் என்ற அந்த குடும்ப உறவை அவ்வளவு வலியுறுத்தி சொன்னார்கள். இது சாதாரணமான விஷயம் அல்ல. சிலத்து ரஹம் என்பது இரத்த பந்த உறவுகளை வந்து ரசூல் அவ்வளவு வலியுறுத்தி சொன்னார்கள். ஒரு சில நேரம் உங்களுடைய அந்த இரத்த உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போனாலும் பரவாயில்லை, சில்மன் கதா, அவன் விட்டு போனவன் நீங்க தொட்டு போங்கன்னு சொன்னாங்க, தொடர்ந்து போங்கன்னு சொன்னாங்க. விட்டுட்டாதீங்க, அவன் உங்களோடு கோபப்பட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்து இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அதனால அந்த உறவு பிரியுதுன்னா விட்டு போகாதீங்க. சில்மன் கதா என்று சொன்னாங்க. விட்டு போறவன நீங்க தொடர்ந்து எடுங்க என்று சொன்னாங்க. அவனோட உறவை வைத்துக் கொள்ளுங்க என்றார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். பொதுவா விட்டு போறவனை விட்டுட்டு போய் இருக்கிறவனை சேர்த்துக்கோங்கன்னு சொல்றதுதான் நம்முடைய பாசையில சரியா இருக்கும். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது பிழையாக இருக்கிறதே சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையில அது எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். ஒரு குடும்பத்துக்கு நாங்க எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் அவங்க எங்களுக்கு தீமை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நபித்தவர் சொன்ன போது பரவாயில்லை, நீ நன்மை செய்து கொண்டிரு, உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டிருக்கும் என்றார்கள். அந்த அளவுக்கு அந்த குடும்ப உறவுகளோடு நெருங்கி கொண்டு போவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய வசனம் இறக்குகிறான். நீங்கள் எதையெல்லாம் நன்மை என்று விரும்புகிறீர்களோ, நன்மை அடைய விரும்புகிறீர்களோ, நீங்க எதையெல்லாம் உங்களுக்கு நல்லது என்று விரும்புகிறீர்களோ அதை தான் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று வசனம் இறங்குறது. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பெரிய ஒரு தோட்டம் பைருஹா, இன்றைக்கு நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போனால் அதனுடைய அடையாளங்களை மஸ்ஜித் நபவியில பார்க்கலாம். ஏன்னா மஸ்ஜித் நபவி இன்றைக்கு விரிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். அந்த பைருஹா தோட்டம் மஸ்ஜித் நபவிக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கிறது. 90களுக்கு 80களுக்கு போனவர்களை மஸ்ஜிதுக்கு வெளியே கண்டிருப்பார்கள், இப்ப போறவங்க அதுக்குள்ள கண்டிருப்பாங்க, அடையாளம் வைத்திருக்கிறார்கள். அந்த பைருஹா என்ற ஒரு பெரிய தோட்டத்தை ரசூலுல்லாஹ் வந்து கொடுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிட்டான், நான் விரும்புற சொத்து இதுதான், பிடிங்க, நீங்க விரும்பியவாறு செலவு செய்கின்றார். அதுதான் அவர் போட்ட நிபந்தனை. சொல்லிட்டு சொன்னாரு, இதனுடைய நன்மையும் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மையுடைய சேமிப்பையும் நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய மனசு என்று பாருங்க. அவர் இதனுடைய நன்மையும் இதை கிடைக்கக்கூடிய நன்மையுடன் சேகரிப்போம், சேமிப்பு சேவி, அதை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன், நீங்க விரும்பியவாறு செலவு செய்து கொள்ளுங்கன்னு கொடுத்துட்டு போறார். ரசூல் அபூ தல்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ தல்ஹா, இது பலன் தரக்கூடிய ஒரு சொத்து. அவர் சும்மா ஏதோ ஒரு சும்மா வறண்ட பூமி யாரும் கொடுக்கல, ஈட்ட பழங்கள் நிறைந்த தோட்டம், அது அவ்வளவு பெரிய சொத்து அவருடைய, அப்படியே கொடுத்துட்டு போறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ தல்ஹா, இது பலன் தரக்கூடிய சொத்து, பிரயோசனமான ஒரு சொத்து, நீங்க இதை போய் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு இடையிலே நீங்க பங்கு வைத்துக் கொடுங்கள்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க பாருங்க, அவர் பொதுவாக கொண்டாந்து கூட்டிட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல. அவங்க சொன்னாங்க, வாங்க உங்க குடும்ப உறவுக்கு இடையிலே அதை விட்டு விட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய உறவுகளை எல்லாம் பார்த்து, அகாரிபுகள் அந்த உறவுகளையும் பார்த்து, அவருடைய மாமாமா சாட்சிமார் அந்த உறவுகள் வராங்களே அந்த உறவு முறைகளுக்கு பார்த்து அந்த பைருஹா தோட்டத்தை அவர் பங்கு வைத்தார் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, இதுதான் அந்த உறவுகளை பேணி அவர்களுக்கு செலவழிக்கின்ற ஒரு முறை என்று சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவியிடத்துல வர்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு என்று சொந்தமான ஒரு அடிமை இருந்தா நான் அவனை விடுதலை செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் அவனை விடுதலை செய்யற, நீ போ, நீ சுதந்திரமான போய்விடு அப்படின்னு நான் விடுதலை செய்து விட்டேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடிமை உன்னுடைய மாமாமாருக்காவது யாருக்காவது ஒருத்தர் கொடுத்திருக்கலாமேன்னு சொன்னார்கள். அவங்களுக்கு தேவை இருக்கிறது, ஒரு அடிமையுடைய தேவை அவர்களுக்கு இருக்கிறது, நீ அவர்களுக்கு கொடுத்திருந்தால் கான ஆழமொழி அஜிரிக்க, அது உனக்கு எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்திருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவன் நன்மை நாடிதான் ஒரு அடிமை விடுதலை செய்தார், அதுல ரசூலுல்லாஹ் தப்பு சொல்லல. ஆனால் தேவை குடும்பத்துக்குள்ள இருக்கிறதே, அதனால நீ அந்த குடும்பத்துக்குள் உறவுகளுக்குள் நீ அதை கொடுத்திருந்தால் அது உனக்கு மிகப்பெரிய நன்மையாக இருந்திருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க ஆரம்பத்தில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணமுடித்திருந்தார்கள்.
மதீனாவுக்கு வந்து ஒரு சில மாதங்கள்ல அபூ சலமா ரலியல்லாஹு மௌத்தாகி போயிட்டாங்க. அவர்களுக்கு என்று பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அவருக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி பாசம் யார் சொல்லலாம், அபூ சலமாட பிள்ளைகள் என்றா ஏண்ட பிள்ளை தானேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் உண்மை இவருக்கு பிறக்கல, அவர் வேறொரு மனைவிக்கு அவருக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் ஒரு கல்யாணம் முடித்தார், அவருக்கு அந்த பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா இவ பிறந்தது இவ என்ன சொல்றாங்க, யார சொல்லலாம், அபூ சலமாவோட பிள்ளைகள்னா என்னோட பிள்ளைகள் தானே யார சொல்லலாம், அது எப்படி நான் அப்படி அவங்களை விட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், நீ அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி செலவு செய்தால் அதற்கான நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அவங்க அதை தான் எதிர்பார்த்தாங்க. அபூ சலமாவுடைய மூத்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளை நான் என் பிள்ளையா பார்க்கிறேன், நான் அவங்களை பராமரிக்க வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறார், நீ பராமரி, அவர்களுக்காக செலவு செய், அது உனக்காக நன்மையாக அமையும் என்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு உறவு முறையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செலவு செய்கின்ற முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்க சார். எனவே எங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள் யாராவது இப்படி கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அவங்களை தூக்கி விடணும் என்று நாங்கள் எங்கிற வார்த்தையில சொல்றோமே, அவங்களையும் மேல் வரட்டும், அவங்க நல்ல நிலைமை. ஒவ்வொரு குடும்பம் மேல வரும்போது அடுத்து என்ன தெரியுமா நடக்கும், அல்லாஹ் சொல்ற மாதிரி எத்தீம்களை நீங்க தேட ஆரம்பிப்பீர்கள், ஏழைகளை தேட ஆரம்பிப்பீர்கள். யாராவது சமூகத்துல எத்தீம்கள் இருக்கிறார்களா, அனாதைகள் இருக்கிறார்களா, வசதி வாய்ப்பு இல்லாத மிஸ்கீன்கள் இருக்கிறார்களா, அல்லாஹ் அடுத்த லிஸ்ட்ல அவங்களதான் சொல்றான். அப்ப இந்த குடும்பம் எல்லாம் பலப்படுகிற போது, இந்த குடும்பம் எல்லாம் பொருளாதார நல்ல நிலைக்கு வருகிற போது அடுத்த அந்த கண்ணோட்டம் எப்படி சமூகத்துல மாறும் என்றால், இந்த எங்களை சுத்தி யாராவது எத்தீம்கள் இருக்கிறாங்களா, பாப்பா மௌத்தா போன ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களா, விதவைகள் இருக்கிறாங்களா, அன்றாட தொழிலுக்கு வாழ்வுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா, பாடசாலை செல்ல முடியாத கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அப்படி அந்த கண்ணோட்டம் அப்படி மாறும் சமூகத்துக்குள்ள அது மாறும். அப்படி மாறுகிற போது அந்த சமூகத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு பாண்ட் ஒன்று உருவாகுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு தனிநபர் தன் குடும்பத்திலிருந்து இந்த அமைப்பை அவர் உருவாக்குற போது அடுத்த வீட்டில் இருக்கிற எத்தீமை நோக்கி அடுத்த பார்வை போகும், அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளை பார்த்து பார்வை போகும். அப்ப போகிற போது அந்த சமூக மட்டம் மிக சிறந்த நிலையில உயர்ந்து வரும் சோழர்களே. எவ்வளவு ஒரு கட்டமைப்போடு இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னும் ஒரு அடுத்த கட்டமாகத்தான் கணவன் மனைவிக்கு செலவழிக்கின்ற ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அது பேசினால் இந்த ஹுத்பாக்கு நேரம் காணாது. எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் தன் மனைவிக்கு எப்படி செலவு செய்யணும், எப்பப்போ செலவு செய்யணும், என்னென்ன நேரத்தில் செலவு செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். சில போது கல்யாணம் பேச்சு ஆரம்பித்தோம், அந்த குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துல கல்யாணம் பேச்சு ஆரம்பித்தேன்னு சொன்னா அந்த இரவு அந்த குடும்பத்து வீட்டு வாசல்ல போய் ரசஞ்சா போடுறதுக்கே லட்சக்கணக்கு செலவழிக்கக்கூடிய சமூகமாக மாறி இருக்கிறது. நம்ம கல்யாணம் செய்வதற்கு முன்னாலே 7 சடங்கு சாப்பாடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதுக்கு ஒரு பேர், மெஹந்தி என்ற ஒரு சாப்பாடு, ஒளி என்ற ஒரு சாப்பாடு, அது இந்துக்களுடைய கலாச்சாரம். அதுக்கு என்ற ஒரு சாப்பாடு, எத்தனையோ வகையான சாப்பாடு, கிட்டத்தட்ட 7 சாப்பாடு இருக்குது. அந்த வலிமாவுக்கு முன்னால கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடுகள், அதுக்கு எங்கெங்கெல்லாம் தனி ரெஸ்டாரண்ட்ஸ்களை எடுத்து இப்போது அப்படி ஒரு கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. அது அத்தனை சுத்த அநியாயமான சல்லிகள் அவர்களே, வீணாக போகக்கூடிய சல்லிகள். உங்களுக்கு வலிமாவுக்கு பின்னால நீங்க சாப்பாடு போடுங்க, பிரச்சனை கிடையாது. குடும்ப தலைக்கு சாப்பாடு போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க உங்கள் பணத்தை வீணாக்குறதுக்காக இத்தனை சம்பிரதாயங்களை உருவாக்காதீர்கள். என்ற ஏழை குடும்பம் அதை பார்த்து கண்ணீர் வடிக்கும். நம்ம கல்யாணம் முடிக்க போனா இவ்வளவு செய்ய வேண்டி வருமோ என்ற அது ஒரு எழுதப்படாத ஒரு சம்பிரதாயமாக மாறும். அது சமூகத்துக்கு தலைவிதியாக மாறும். அந்த செலவுகளுக்கு நீங்க போகாதீங்க. நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒழுங்காக ஒரு முறையாக லிஸ்ட் போட்டு தந்திருக்கிறானோ, ஒரு அமைப்பை அவன் சொல்லி தந்திருக்கிறானோ, தாராளமாக செய்யுங்கள். இந்த பூமியிலே நீங்கள் வாழுகிற போதும் அதற்குரிய நன்மையை அடைவீர்கள். மறுமையில உங்களுடைய ஏடை அல்லாஹு தஆலா கையிலே தருகிற போதும் அந்த நன்மையை அடைவீர்கள். அப்படிப்பட்ட மக்களாக வாழ வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு